ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது டெவலப்டு கண்ட்ரீஸில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் ஒரு ரியல் எஸ்டேட்டை ஆக்சுவலாக ஓன் பண்ணாமல் ஆனால் நம்ம ஓன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். REITs, அந்த REITஸ்னால் என்ன, இந்த REITs எப்படி வேலை செய்யுது, அண்ட் இந்த REITஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அந்த REITஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் REITs அண்ட் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். REIT தான் என்ன? REIT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தே ஓன், அதாவது சொந்தமாக பில்டிங் வச்சுருப்பாங்க, அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இது எல்லாம் தான் அந்த REITs பண்ணுறாங்க. ஸோ இந்த REITs ரெண்டு விதமாக பார்த்துக்கலாம். அதாவது கமர்ஷியல் ஸ்பேசஸ் வச்சுருப்பாங்க. தே கேன் ஓன் கமர்ஷியல் ஸ்பேசஸ், தே கேன் ஓன் ரெசிடென்ஷியல் ஸ்பேசஸ். இப்போ கமர்ஷியல் ஸ்பேசஸ்னால் உங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் அப்படின்னா ஒரு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸு, சிங்கிள் ஹோம்ஸு, ஸ்டூடெண்ட் ஹவுசிங், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேசஸில் இருக்கும். இந்த REIT ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணது 1960 USA. இங்கே ஒரு சாமானிய ஒரு டே டு டே இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால இந்த மாதிரி ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்தினால அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணாங்க. விச் இஸ் லைக் ஒரு மற்ற அசெட் கிளாஸ் மாதிரி. எப்படி உங்களுக்கு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி, அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இந்த REITஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த REITs ஸ்ட்ரக்சர்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட், நீங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பூல் ரிசோர்ஸஸாக எல்லாரோடைய பணத்தையும் வாங்கி தான் இவங்க கலெக்டிவாக அதில் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் கெயின்ஸ் இதில் புக் பண்ணலாம். அண்ட் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட இதை நீங்கள் விற்கலாம். ஒரு லிக்விடிட்டிக்காக இந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியும். அடுத்தது, இந்த REIT எப்படி வேலை செய்யும்? 3 விஷயம் நம்மளுக்கு தெரியணும். 3 பேர் இருக்காங்க இந்த இதில். ஒருத்தர் ஸ்பான்சர்ஸ். இந்த ஸ்பான்சருங்கிறவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அந்த REITயில். சிமிலர் டு ப்ரொமோட்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது REIT மேனேஜர்ஸ். ஸோ இந்த REIT மேனேஜர்ஸ் தான் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் அவங்க தான் எடுக்கிறாங்க. மூணாவது ட்ரஸ்டி. இந்த ட்ரஸ்டிங்கிறவங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறது தான் அந்த ட்ரஸ்டியோட வேலை. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக யோசித்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து பணம் வாங்குறாங்க. பணம் வாங்கி அதை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். சேம் தான் பார்த்திங்கன்னா REITயில். ஸோ இதுலேயும் எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி இங்கே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இங்கே ஒரு பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அ மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவும் பார்த்திங்கன்னா செபி தான் இதுக்கு கைட்லைன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. 2 முக்கியமான கைட்லைன்ஸ் என்னென்னா, ஒன்று 90% இது மூலிமா அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகலையா, அதாவது இவங்க பணத்தெல்லாம் போட்டு பில்டிங் வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணி ரன் பண்ணி அது மூலிமா வர இன்கம் தான் இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதில் 90% எல்லாருக்கும் அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ரெண்டாவது, 80% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கணும், அது ரெண்டல் மோடில் இருக்கணும், அது கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கிளாஸ். திங்ஸ் டு கன்சிடர் பிஃபோர் பையிங் REITs. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வேல், அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் லீஸ் எக்ஸ்பைரி. இது என்னென்னா, அதாவது ஒரு பில்டிங்க்கு முக்கியமான ஒரு விஷயமே
அந்த பில்டிங்கில் வேகன்சி வந்து எப்போ வேக்கண்ட் ஆக போகுது அந்த பில்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் ஏ வந்து கிட்டத்தட்ட வந்து 10% வந்து அவர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. அது வந்து வெக்கேட் ஆக போகிறது ஒரு 5 வருஷத்தில் வெக்கேட் ஆக போகுது. அதே மாதிரி கிளைண்ட் பி வந்து 70% வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு, அது 6 இயர்ஸில் வந்து வெக்கேட் ஆக போகுது. அண்ட் மூணாவது கிளைண்ட் சி வந்து 20% ரெண்டபிள் ஏரியாவில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு, பாக்கி அதாவது 3 இயர்ஸில் வந்து அது இதுவாக போகுது, காலியாக போகுதுன்னா, ஸோ இதோட வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து பார்க்கல கிட்டத்தட்ட 5.3 இயர்ஸ் வந்து வருது. ஸோ ஓவராலாக 5.3 இயர்ஸில் வந்து இது வந்து வேக்கண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து இது குறிக்குது. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பெட்டர். ஏன்னா அவ்வளோ நாளைக்கு வந்து அவங்களுக்கு ரெண்டல் வந்து அஷ்யூர்டாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். செகண்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு. இவங்களுக்கு வரக்கூடிய இன்கமில், அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய இன்கமில் எவ்வளோ வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கிளாஸு என்ன நம்ம பார்த்தோம், 90% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90% ஆர் அபவ். ஸோ இது 90% மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு, நம்ம அதையும் வந்து பார்க்கணும். மூணாவது வந்து லோன் டு வேல்யூ. ஸோ லோன் டு வேல்யூங்கிறது இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஸோ இந்த பில்டிங்கோட ஓவரால் பட்ஜெட்டில் எவ்வளோ இந்த கம்பெனி லோன் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த லோன் அகெயின்ஸ்ட் அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ பெட்டர். நாலாவது வந்து ஹை ஆக்குபென்சி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பில்டிங்கில் வந்து ஆக்குபென்சி அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ எந்த அளவுக்கு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ அதை வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்மளுக்கு வந்து வி ஆர் ஸ்டாண்டிங் டு கெயின் அவுட் ஆஃப் இட். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான வந்து ஃபேக்டர். ஸோ இந்த 4 ஃபேக்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் REITs என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் REIT. ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் மாதிரி ஸ்பேசஸ், அதாவது ஐடி பார்க்ஸ் இந்த மாதிரி பில்டிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் REITs. இண்டஸ்ட்ரியல் REITஸ்னால் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ், அதே மாதிரி வேர் ஹவுசஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் REITயில் வரும். ரீட்டைல் REITஸ்னால் வந்து மால்ஸு, ஷோரூம்ஸு, ரீட்டைல் ஸ்பேசஸ் இதெல்லாம். ரெசிடென்ஷியல் REITஸ்னால் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் இதெல்லாம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் கேர் REITஸ்னால் ஹாஸ்பிட்டல்ஸு, நர்சிங் ஹோம்ஸ் இதெல்லாம் வரும். மார்ட்கேஜ் REITஸ்னா மார்ட்கேஜ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வரும். அதே மாதிரி டைவர்சிஃபைட் REITஸ்னா வந்து மிக்சர் ஆஃப் ஆல் தீஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து டைவர்சிஃபைட் REITஸாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். ஸோ ப்ரோஸ்ன்னு பார்க்கல, ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஸ் அ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நம்மளுக்கு வந்து அப்ஃப்ரண்ட்டாக இவ்வளோ கேபிட்டல் நம்ம போட தேவையில்லை. REITs மூலயமா போடலை, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் நம்ம பே பண்ணால் போதும். பட் வி வில் பி ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் அ பிகர் ப்ராஜெக்டில் நம்மளுக்கும் ஒரு சின்ன பர்சன்டேஜில் ஒரு ஷேர் இருக்கும். இது வந்து மிகப்பெரிய இது. ரெண்டாவது, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் போய் லாக் பண்ணாமல் வேரிடாக டிஃப்ரென்ஷியலாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்மளால் வந்து டைவர்சிஃபைடாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது இன்னொரு அட்வான்டேஜ். மூணாவது, ஒரு ரியல் எஸ்டேட்னு எடுக்கல, அதோட முக்கியமான ப்ராப்ளமே வந்து இந்த க்ளோசிங், அந்த டிரான்சாக்ஷன் க்ளோசிங் டைம். இங்கே வந்து இது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். நாலாவது, இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்மளுக்கு ஆஸ் அ இன்வெஸ்டராக எந்த விதமான ஹேசலும் வந்து இருக்காது அண்ட் இது ஸ்மூத்தாக வந்து இருக்கும். அஞ்சாவது, இது வந்து 90% ஆஃப் த இது மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா வரக்கூடிய ரெண்டலில் ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்கம்மை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்மளுக்கு ஒரு ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். அண்ட் ஆறாவது, இந்த REITs மூலிமா ஒரு முக்கியமான விஷயம், அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷனோட பெனிஃபிட்ஸும் நம்மளால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது, இதனுடைய கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ REITஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அந்த REIT கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கே தவிர ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது வந்து நம்மளோட ஆக்சுவலாக என்ன டேக்ஸ் லாபில் இருக்கோமோ அதுதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ரெண்டாவது, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட ரிஸ்க், அதாவது அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அந்த பர்டிகுலர் டைமில் பெருசாக போகலைன்னா அதோட நம்மளோட கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பட் இதோடைய ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் REITஸில் இன்வெஸ்ட் பண்ணல நம்மளோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண முடியும்.
மூணாவது ரேட் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட இது கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து நம்மளால் ஃபுல்லாக பெனிஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து 90% கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது மூலிமா வரக்கூடிய ஜென்ரேட் ஆன கேஷ் ஃப்ளோவை. பாக்கி இருக்க 10% இருக்கிறதுனால பெருசாக இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்கும். அண்ட் நாலாவது, இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இப்போது அதனால் வந்து இது இன்னும் டைம் எடுக்கும், இன்னும் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெவலப் ஆகி இன்னும் பெரிய லெவலில் வரதுக்கு, லைக் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி வரதுக்கு. ஸோ கம்மிங் டு த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, என்னெல்லாம் வந்து டாப் REITs இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து யூஎஸில் வந்து 1960s அந்த டைம்லேயே ஆரம்பிச்சதுனால இது வந்து ரொம்பவே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து பெரிய லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் அசெட் கிளாஸில் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட $3.5 trillion வந்து இதில் வந்து மணி வந்து இதில் பூல்டுன்னா இன்வெஸ்ட் பண்ணி சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. பட் இந்தியாவில் 2014 தான் இந்த கான்செப்டே வந்து இனிஷியேட் பண்ணி 2019 தான் அப்ரூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது வந்து இட் இஸ் இன் வெரி வெரி பிகினிங் ஸ்டேஜ். ஸோ இதோட வந்து நம்ம இந்த என்ன 3 கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி எம்பசி ஆஃபீஸ் பார்க் REIT. எம்பசி ஐடி பார்க் இவங்க தான் வந்து ஏஷியாவிலே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் REITs. ஏன்னா வந்து இவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட 43 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதில் 33 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 87% வந்து ஆக்குபென்சி ரேட் வந்து இருக்குது. அண்ட் இவங்க கிட்ட வந்து கிளைண்ட்ஸ்ன்னு பார்க்கல 193 ப்ளூ சிப் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அதில் என்னெல்லாம் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுள், ஃப்ளிப்கார்ட், ஜேபி மார்கன், அப்புறம் காக்னிசன்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் லீஸ் எக்ஸ்பைரி வந்து பார்த்தா 7 days இருக்குது. அண்ட் இவங்களோட NAV யூனிட் வந்து கிட்டத்தட்ட 336.2 rupeesல இருக்குது per ஷேர். அண்ட் லோன் டு வேல்யூ வந்து 40%ல் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இவங்களோட ஷேர், இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆஃபீஸ் பார்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், எந்தெந்த லொக்கேஷன் பார்க்கல 12 ஆஃபீஸ் பார்க்ஸ், 6 ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 100 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பெங்களூர், மும்பை, பூனே, டெல்லியில் இருக்குது. பெங்களூரில் வந்து 74% இருக்குது. மும்பையில் 10%, பூனேல 9% அண்ட் டெல்லி NCR ரீஜனில் 7% வந்து வச்சுருக்காங்க. செகண்ட் REIT மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க் REITs. இவங்க வந்து இட் இஸ் ஸ்பான்சர்ட் பை K Raheja குரூப். அண்ட் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 32 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. அதில் 87% ஆக்குபென்சி ரேட் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு 165 டெனன்ட்ஸ் இருக்காங்க, விச் இன்க்ளூட்ஸ் ஆக்சென்ச்சர், அப்புறம் பார்க்லேஸ், LNT, அமேசான், குவால்காம், இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட கிளைண்ட்டில் வந்து இருக்காங்க. இவங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் லீஸ் எக்ஸ்பைரி 6.6 இயர்ஸில் இருக்குது. அண்ட் இவங்களோட யூனிட் NAV வேல்யூ வந்து 335.09 per ஷேரில் இருக்குது. அண்ட் லோன் டு வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 16.8%ல் தான் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்களோட லொக்கேஷன்ஸ் எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் தான் இருக்குது. மும்பையில் 40.4% அசெட் வச்சுருக்காங்க, ஹைதராபாத்தில் 39.9% அசெட் வச்சுருக்காங்க, பூனேல 16.9% வச்சுருக்காங்க, அண்ட் சென்னையில் 2.7% வந்து அசெட் வச்சிருக்காங்க. மூணாவது கம்பெனி ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இந்தியா ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட். இவங்க வந்து தே ஆர் ஸ்பான்சர்ட் பை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் AMC. இவங்க தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி, இன்ஸ்டிடியூஷனலி மேனேஜ்ட் கம்பெனி. இவங்க கிட்டத்தட்ட வந்து 18.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதில் 4.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபியூச்சரில் வந்து டெவலப் பண்ணுறதா வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆக்குபென்சி ரேட்டுன்னு பார்க்கல 89% இருக்குது. அண்ட் இவங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சென்ச்சர், TCS, காக்னிசன்ட், இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட மேஜர் கஸ்டமர்ஸாக வந்து இருக்காங்க. இவங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் லீஸ் எக்ஸ்பைரி வந்து 6.9 இயர்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இவங்களோட ஷேரோட NAV வந்து பார்க்கல வந்து 283.75 rupees per ஷேரில் இருக்குது. அண்ட் இவங்களோட லோன் டு வேல்யூ வந்து 31%ல் வந்து இருக்குது. இவங்களோட லொக்கேஷன்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து இவங்களோட அசெட்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டெல்லி NCR ரீஜனில் 67% ஆஃப் த அசெட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாமே ஆஃபீஸ் ஸ்பேஸாக அவங்க ஓன் பண்ணுறது. அண்ட் மும்பையில் 17% ஆஃப் த அசெட்ஸ் வச்சுருக்காங்க, கொல்கட்டாவில் 16% ஆஃப் த அசெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆன் அ க்ளோசிங் நோட், இதுதான் வந்து REIT பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். இப்போ REIT பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? REITயில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஸ்டில் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ரியல் எஸ்டேட் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஹோப் யூ லைக் த வீடியோ. நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.